கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டு வீடியோ மூலமாக உங்களை நான் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூலை மாதத்துக்கான விசுவாச வார்த்தை ஊழியங்களின் வாக்குத்தத்தமானது, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உபாகமம் 28:12. நீ என்றால் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சொந்த குமாரராக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவர்கள் கடன் வாங்கக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கடன் வாங்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், பூமியின் அதை நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தங்க. அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு சொந்தம். ஆமாம், நாம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குறத கர்த்தர் வெறுக்கிறார். கடன் ஒரு பிசாசினுடைய சூழ்ச்சி. பாருங்க, கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. கடன் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம மேலே ஒட்டிக்கிறோம் பாருங்க, அது போகவே போகாது. சில பேர் சொல்லுவாங்க, தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டுண்டு. தாத்தா கடை வாங்கினா மகன் கடை வாங்குறது, மகன் கடை வாங்கினா பேரன் கடை வாங்குறது, இப்படி சந்ததியாக வரும். இது தேவன் விரும்புகிறது இல்லை. அவருடைய பிள்ளைகள் கடன் வாங்குவது தேவன் விரும்புகிறது இல்லை. எனவே கடனை கர்த்தர் வெறுக்கிறார். கடன் ஒரு சாப பட்டியல் வருகிறது. கடன் என்றால் தரித்திரம். தரித்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தலையில் முட்கிரீடத்தின் மூலமாக சுமந்து ஜீவித்தார். அவர் கடனை முற்றுமுடிய வெறுக்கிறவராக இருக்கிறார். நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கடன் வாங்கக்கூடாது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். இந்த அநேக ஜாதிகள் நம்ம தான் கடன். நம்ம கடன் கொடுக்குற கர்த்தர் விரும்புகிறார். நம்ம போய் கடன் வாங்கிட்டு இருந்தால் தேவனுக்கு அவமரியாதை. தேவனுக்கு அவமரியாதை. தேவனுக்கு மரியாதையும் மகிமையும் கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் செலுத்தும் போது அது அவருக்கு போய் சேர வேண்டுமானால் நாம் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம், நம்முடைய களஞ்சியங்களை பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கணும். குறைவுகளை எல்லாம் கர்த்தர் அவருடைய மகிமை ஐஸ்வர்யம் நிறைவாக்கணும். பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் கடனாளி அல்லங்க. கடன்களை அவர்கள் சுமத்தவில்லை. அவர்கள் செல்வ செழிப்பாக இருந்தார்கள், செல்வ சீமானாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் பரிபூரணம் இருந்து நிரம்பி வழியத்தக்க ரீதியில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, மோசே அடிமைத்தன தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து வரும்போது அவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை தான் கர்த்தர் கொடுக்குறேன்னு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. பாலும் தேனும் சொட்டு சொட்டாக வடிகிற தேசம் போடல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். வேதத்தை நன்கு ஆராய்ன்னு பாருங்கள். ஆமாம், ஆதியா முதல் அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தி 22 வரையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றி உள்ளவர்களாக செல்வ செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யம் நிரம்பி வழியத்தக்க ரீதியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய முற்புதகை யாவர்? தாவீதை பாருங்கள், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சவன்னு சொல்கிறாருங்க. வேதத்தில் சொல்லப்படுறது. கடைசி காலகட்டத்தில் சாலமோனுக்கு தேவாலயத்தை கெட்டும்படியாக கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் அதிகமான பொருட்களை கொடுத்தாராம். சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன், அடுத்த வேளை சாப்பாடு எங்கேருந்து வரும் தெரியாத ஒரு மனிதன், புழுதியில் இருந்த மனிதன், குப்பையில் இருந்த மனிதன், வனாந்திரத்தில் இருந்த மனிதன், வெயிலின் மத்தியில் தாக்கத்தினால் இருந்த மனிதன், நிம்மதியான சாப்பாடு கிடையாது, நிம்மதியான உறக்கம் கிடையாது, நிம்மதியான ஒரு இனஜனத்தாரோட ஒரு நெருங்கிய உறவு கிடையாது. அப்படி இந்த மனிதன் செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிறாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு 2ஆம் ராஜாவாக இருந்தார் என்றால் அவர் எப்பேர் பெற்றவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். கடன் வாங்கக்கூடாது.
முடிவெடுங்க. இயேசு நாமத்தினால நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆமாம், கர்த்தர் சொல்கிறாங்க, வார்த்தை சொல்லுது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்குது. வார்த்தை ஒன்று தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று தான், தேவனும் ஒன்று தான், அவருடைய வார்த்தை ஒன்று தான், பரிசுத்தாவினர் ஒன்று தான், அவருடைய வார்த்தை ஒன்று தான். அவருடைய வார்த்தை ஒன்று சொன்னதென்றால் நம்முடைய திருத்துவ கடவுளாகிய பிதா குமார பரிசுத்தாவினர் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம். வேத வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேணும்? கடன் வாங்காமல் அடைஞ்சு அதுக்கு கடன் கொடுக்கணும். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் கடன் வாங்காமல் இஎம்ஐ கட்டுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கரெக்டாக இஎம்ஐ கட்ட வைப்பார். இபி பில்லு, வாடகை பில்லு, தொழில் பண்ணுறதுக்குரிய வாடகை பில்லு, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், என்னென்ன நெட்டு ரீசார்ஜ், எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாக சந்திப்பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை அபரிமிதமாக சந்திப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கர்த்தர் இல்லைங்க. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், தம்முடைய வல்லமையில் வார்த்தையினால் தாங்குகிற தேவன். அவரை போல் ஒரு உற்ற வல்லமையில் தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவரை போல் நல்ல தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியை சொல்கிறாரு, கடன் இல்லாமல் நீங்கள் வாழுங்கள். கடனை கர்த்தர் வெறுக்கிறார். கடன் வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் வெறுக்கவில்லை, கடனை கர்த்தர் வெறுக்கிறார். பிசாசை கர்த்தர் வெறுக்கிறார். அநேக ஜாதியில் கடன். மனது விஸ்தாலமாகணுங்க. உங்கள் மனது விஸ்தாலமாகணும். உங்கள் மனது விஸ்தாலமாச்சினாலே நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்குறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அந்தளவுக்கு உயர்த்துவார். ஒருவேளை இன்று ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்று உங்களுக்கு விலையேறப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை செய்கிறபடி நீங்கள் கீழ்ப்படியும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். உங்களுக்காக தேவதூதரில் இயக்கி விடுகிறார். வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேருகிறது. சேருகிறது 8 திக்கிலிருந்து வர வேண்டிய எல்லா பணங்களும் உங்களுக்கு வந்து சேருகிறது. கர்த்தர் சொல்கிறார், திறக்கப்படாத கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். பூட்டப்பட்டிருக்கிறதா, கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வ செழிப்போடு, தேவன் விரும்புகிற ஐஸ்வர்யத்தோடு, கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை வைக்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.